நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. மல்லாக்கி 4:1-6 முடிய. இதோ சூழியைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட செருக்காவர். வரப்போகும் அந்த நாள் அவருடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்து விடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். நீங்களும் தொழுவத்திலிருந்து வெளிவரும் கொழுத்த கன்றுகளைப் போல் துள்ளி ஓடுவீர்கள். நான் செயலாற்றும் அந்நாளில் கொடியோரை நீங்கள் நசுக்கி விடுவீர்கள். அவர்கள் உங்கள் உள்ளங்காலுக்கு அடியில் சாம்பலைப் போல் ஆவார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஒரேபு மலையில் இஸ்ரேலர் அனைவருக்கென்றும் என் ஊழியராகிய மோசேக்கு நான் கட்டளையிட்டு அருளிய நீதி சட்டத்தையும் நியமங்களையும் நீதி நெறிகளையும் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன். நான் வந்து உலகை சபித்து தண்டிக்காதபடி அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் பிள்ளைகளின் உள்ளங்களை பெற்றோரிடத்தும் திரும்புமாறு செய்வார். சிந்தனை. இப்பகுதியானது ஆண்டவரின் வருகைக்கு மக்கள் வழிபடும் ஆலயமும் மக்களின் இதயங்களும் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன என்பதை விளக்குகிறது. நீதியின் கதிரை எல்லா இடங்களிலும் ஒளிர செய்வதே முன்னோடியான தூதுவரின் பணி. இப்பணியின் விளைவாக ஆண்டவராகிய மெசியா எருசலேம் கோவிலிலும் இதய கோவில்களிலும் மாட்சிமையுடன் வீற்றிருப்பார். ஆண்டவர் கோவிலுக்கு வருகின்றார். அவருக்கு முன்பாக அவர் முன்னோடி வருகின்றார். முன்னோடியே வழியை தயார் செய்கின்றார். நெருப்பாலான தேரிலே பின்னுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட எலியாவோடு முன்னோடி ஒப்பிடுகின்றார். இதன் பின்னணியிலே மெசியாவிற்கு முன்னோடியாக எலியா வருவார் என மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் நற்செய்தி நூல்களில் இந்த முன்னோடி திருமுழுக்கு யோவானே. திருமுழுக்கு யோவான் எலியாவின் நடைமுறை பண்புகளுடன் தோன்றினார். தெளிவாக இல்லாவிட்டாலும் இங்கு உரைக்கப்படும் தூதுவர் அறிவிக்கப்பட்ட உடன்படிக்கையின் தூதுவரே. மெசியா கதிரவனாக உருவாக்கப்படுகின்றார். நீதியின் கதிரவன் எழுவான். அவருடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். இத்தொடர் கீழை நாட்டு வழிபாட்டு இலக்கியங்களில் இருந்து எடுத்தாளப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் அங்கு கதிரவனை மக்கள் கடவுளாக வழிபட்டிருக்கின்றனர். எகிப்திலும் ஏனைய நாடுகளிலும் கதிரவன் இறக்கைகளுடன் தோன்றுவதை காணலாம். நீதி மீட்பு அல்லது விடுதலையை குறிக்கும் சொல்லாகும். எனவே நீதியின் கதிரவனான நம் ஆண்டவரை நம்பிக்கை வைத்து செயல்படுவோம். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.